வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை சந்திச்சு வந்திருப்போம். அதில் ஒரு சில பேரை நம்மளால வாழ்க்கை ஃபுல்லாகவே மறக்க முடியாமல் இருக்கும். அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க சில விஷயத்தை ஈஸியாக ஹேண்டில் பண்ண விஷயம்தான். எல்லா சுச்சுவேஷன்லையுமே அவங்க தனியாக தெரியுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் தான். இப்படி இந்த இன்டெலிஜென்ஸ் மூலிமா அவங்க வாழ்க்கையில் கெரியர்லையும் சரி, அவங்களுடைய ஃபினான்ஷியல் லைஃப்லையும் சரி, அவங்களுடைய பர்சனல் லைஃப்லையுமே அதிகப்படியாக அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி இருப்பாங்க. இந்த வீடியோவில் இந்த மாதிரி புத்திசாலிங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிகுறிகள் என்ன, ஒருத்தவங்களை பார்த்த உடனே இவங்க புத்திசாலி, இவங்க இன்டெலிஜென்ஸ் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய அந்த சயின்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இன்டெலிஜென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இதை கேட்கறது மூலிமா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே டிக் பண்ணிட்டு வாங்க. ஒருவேளை இந்த பாயிண்ட்ஸில் நீங்கள் கூட இருந்திருக்கலாம். நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். சரி, வாங்க வீடியோவில் போகலாம். நம்பர் 1, ஆல்வேஸ் வாண்ட் டு லேர்ன் மோர். அதாவது இந்த மாதிரி புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வாழ்க்கையில் எப்பயுமே சில விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க இந்த தெரிஞ்சுக்கிற இந்த லேர்னிங் விஷயத்தை பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம நார்மல் பீப்புள்ஸும் இந்த இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸும் கம்பேர் பண்ணும்போது நார்மல் பீப்புள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதை லைஃப் லாங் கொண்டு போகணும்னு யோசிக்க மாட்டாங்க. இந்த லேர்ன் பண்ணுற ஆர்வம் அவங்களுக்கு கொஞ்ச நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனால் இந்த மாதிரி புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே சில விஷயத்தை லேர்ன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த லேர்னிங் அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உயரத்தை அவங்க கொண்டு போய் சேரும் அப்படின்னு அவங்க முழுமையாக நம்புவாங்க. அதனால இந்த மாதிரி புத்திசாலித்தனமாக இருக்கிறவங்க எப்பயுமே புது புது விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், ஆர்வத்தோட அதை கற்றுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது ஒன்று சாலிட்யூட், அதாவது தனிமையாக இருக்கிறது. இந்த தனிமை அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 வகையில் பிரிக்கப்படுது. ஒன்று வாண்டடாக ஒருத்தவங்க தனிமையாக இருப்பாங்க, இன்னொன்று எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு இருப்பாங்க. அதாவது ஒருத்தவங்க தனிமையாக இருக்கிறாங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க யார் கூடயுமே பழக மாட்டாங்க, அவங்க கூடயுமே யாரும் பழகாமல் இருப்பாங்க. இதே இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான தனிமை. அவங்க யாரு கூடயுமே பேசாமல் பழகாமல் தனிமையாகவே இருப்பாங்க. இது நம்பர் 1. ரெண்டாவது தனிமையாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகவும் நம்மளை பற்றி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காகவும் அவங்க தனிமையாக இருப்பாங்க. இப்படி ரெண்டாவது வகையில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனம், அவங்க தான் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்டெலிஜென்ட் பீப்புள் பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா தனிமையை ரொம்ப விரும்புவாங்க. அது மிக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றின ஒரு தேவையில்லாத நெகட்டிவ் வைப்ஸ் தான் அவங்க சுற்றி இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நினச்ச விஷயத்தை அவங்க எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்காகவும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தனிமையை யோசிப்பாங்க. பட் ஆனால் நம்பர் 1ல் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க இன்டெலிஜென்ஸ் கிடையாது, அவங்க இன்ட்ரோவர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்பர் 3, அப்சர்வேஷன். அப்சர்வேஷன் அப்படின்றது கவனித்தல் அப்படின்னு சொல்லலாம். கவனித்தல்ன்றது பார்த்தீங்கன்னா 2 வகையாக நம்ம பண்ணணும். ஒன்று லிசன் பண்ணணும், அதுக்கடுத்து ரியாக்ட் பண்ணணும். இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி, அவங்கள சுற்றி நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் இந்த சுச்சுவேஷன் ஏன் நடக்குது அப்படின்றத அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நார்மலாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் இதை அப்சர்வ் பண்ண மாட்டாங்க. இந்த நார்மல் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வகையில் இந்த மாதிரி அப்சர்வேஷன் பண்ணுவாங்க. இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது ஒன்று நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது ஏன் நடந்தது, எதுக்கு நடந்ததுலாம் யோசிக்க மாட்டாங்க. அதுவே அவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை எதனா நடந்தாலுமே இது ஏன் நடந்தது, அது ஏன் நடந்தது யோசிக்கவே மாட்டாங்க, உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த இன்டெலிஜென்ஸ் பீப்புள், அதாவது புத்திசாலித்தனமாக இருக்கிறவங்க, நல்லது நடந்தாலும் சரி இல்லை கெட்டது நடந்தாலும் சரி, இது ஏன் நம்மளுக்கு நடக்குது அப்படின்றத நல்லா ஆராய்வாங்க. இப்போ நம்ம சந்தோஷமா இருக்கோம், இது நம்மளுக்கு நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, நம்ம இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்றத தெளிவாக யோசிப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு கெட்டது நடந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையில் அவங்க மாட்டிக்கிட்டாலும் சரி, அவங்க வாழ்க்கை ரொம்ப கீழ் நோக்கி போனாலும் சரி, ஏன் இப்படி நடக்குது அப்படின்றத அவங்க நின்று அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்சர்வ் பண்ணுறது மட்டும் கிடையாதுங்க, இது ஏன் நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதுக்காக ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது அடுத்து நடக்காம இருக்கணும்னா நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்றத ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படி புத்திசாலித்தனமா இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ எப்பயுமே நம்ம இன்டெலிஜென்ஸாக இருக்கணும் அப்படின்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லது நடந்தாலும் சரி இல்லை கெட்டதே நடந்தாலும் சரி, இது ஏன் நம்மளுக்கு நடக்குது அப்படின்றத பொறுமையாக அப்சர்வ் பண்ணணும். இந்த அப்சர்வேஷன் ஸ்கில் பார்த்தீங்கன்னா உண்மையில ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்கில். இது ஏன் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்து இது நடக்காம பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை நம்மளால கண்டிப்பாக பண்ண முடியும். நம்பர் 4, மேனேஜிங் எமோஷன்ஸ். புத்திசாலித்தனமாக இருக்கிறவங்க இந்த எமோஷன்ஸை அழகாக மேனேஜ் பண்ணுவாங்க. இந்த எமோஷன்ஸை கூட மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மேனேஜ் பண்ணியே தான் ஆகணும். உங்களை சுற்றி ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கும் 10 விதமான தாட்ஸ் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த 10 பேர் இருக்கவே மாட்டாங்க, ஏன் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் எமோஷன்ஸை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை சுற்றி ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த 10 பேரில் ஒருத்தருக்கு இது ஒரு மிகப்பெரிய கெட்டது நடந்துருச்சு, அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அந்த நேரத்தில் நீங்கள் போயிட்டு
விட்டுட்டு ஏன்டா அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ற, பாத்துக்கலாம் விடு அப்படின்னு நீங்க சிரிச்சுக்கிட்டே ஜாலியா சொல்றது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன நினைப்பீங்க அப்படின்னா, இப்படி நம்ம சிரிச்சு பேசும்போது அவங்களுடைய கஷ்டம் குறையும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இன்னமும் நீங்க சொல்றது எரிச்சலை ஏற்படுத்தும். ஸோ அதனால எந்த நேரத்தில் நம்ம எமோஷன்ஸை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும் ஒரு மிக முக்கியமான ஒரு இன்டெலிஜென்ஸான ஒரு விஷயம் தான். அது இந்த மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டெலிஜென்ஸ் கொண்டு வந்து, அதாவது இந்த எமோஷன்ஸை எப்படி வெளிப்படுத்தணும், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதை விட இந்த கண்ட்ரோல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த எமோஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் எந்த எமோஷன்ஸை எங்கே நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்திசாலித்தனமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். நம்பர் 5, குட் மெமரி. அதாவது ஒருத்தவங்களுக்கு மெமரி அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சில பேர் இந்த மெமரியை வச்சு தான் வாழ்க்கையில் அவங்க அடுத்த கட்ட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 5 வருஷத்துக்கு முன்னாடி எதனா ஒரு நல்லது நடந்திருக்கலாம். அந்த நல்லதுனால மட்டும் தான் இவங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்கலாம். அதை நினச்சி அவங்க சந்தோஷப்பட்டிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க வாழ்க்கையில் என்னென்ன வாழ்ந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயமே அந்த மெமரியாக தான் நம்ம பார்க்கப்படும். இந்த மாதிரி ஒரு மெமரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்படி பார்க்கும்போது இந்த மெமரியில் 2 விதமான மெமரியும் இருக்குது. ஒன்று வந்து குட் மெமரி, இன்னொன்று பேட் மெமரின்னு சொல்லலாம். அதாவது நம்மளுக்கு வாழ்க்கையில் நல்லது மட்டும் தான் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இல்லைங்களா, கெட்டதும் கண்டிப்பாக நடக்கும். இதுவுமே மெமரி தான். ஆனால் அந்த புத்திசாலித்தனமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நல்லது நடந்ததை மட்டும் தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்க பாஸ்ட்டில் என்ன வேணா நடந்திருக்கலாம். அவங்கள யாருன்னா ஏமாத்திருக்கலாம், துரோகம் பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பேர் கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி நல்ல தேவையில்லாத ஒரு கஷ்டப்படுத்துகிற ஒரு எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த புத்திசாலித்தனமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு பேட் மெமரியை எப்பயுமே அவங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை பற்றி அவங்க அதிகமாக யோசிக்க மாட்டாங்க. காரணம், இந்த ஒரு பேட் மெமரி அவங்களுக்குள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களால வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது அப்படின்றது அவங்களுக்கு ரொம்பவே நல்லாவே தெரிஞ்ச விஷயம். ஸோ அதன் காரணமாக அவங்க இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத மெமரிஸை மண்டைகளை போட்டு யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு எது தேவையோ, அதாவது அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை பற்றி யோசித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் அவங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரியான ஒரு மெமரிஸை மட்டும்தான் அவங்க ஆசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை பற்றி மட்டும்தான் அவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க முன்னேறதுக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்களே தவிர, அவங்கள முன்னேற்ற விடாமல் தடுக்கிறது எதுவோ அதை பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அதுக்கு மிக முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் இந்த மெமரிஸ் தான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு நம்ம ஆகும். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோமோ அதுதான் நாளை. அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம இன்னைக்கு உட்காந்துட்டு தேவையில்லாத விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நாளைய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே கீழ் நோக்கி போகும். ஆனால் இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் பீப்பிள்ஸ் வந்து இதை முற்றிலும் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த குட் மெமரி மட்டும்தான் இருக்கும். பேட் மெமரியை அதிகமாக யோசிக்கவே மாட்டாங்க. மக்களே, நம்ம சொன்ன அந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்குள்ள செக் பண்ணி பாருங்க. நீங்கள் இந்த எந்த பாயிண்ட்ல இருக்கீங்க, எந்த பாயிண்ட் இல்லை அப்படின்றத பாருங்க. ஒருவேளை 5மே இருந்ததுன்னா நீங்களும் ஒரு இன்டெலிஜென்ஸான ஒரு பீப்பிள் தான். இந்த 5 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் ஒரு இன்டெலிஜென்ஸ் பீப்பிள்ஸுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நிறையவே இருக்கும். பட் ஆனால் இந்த 5மே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதை பற்றி தான் நம்ம இதில் பேசியிருக்கோம். ஸோ கமெண்ட்டில் நீங்கள் இந்த எந்த பாயிண்ட்டில் இருக்கீங்க, எந்த பாயிண்ட்டில் இல்லை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.